நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய சுக்கிரன் சுபத்துவத்தில் 3வது வீடியோவாக சுக்கிரனுடைய அந்த அடுத்த நிலை சுபத்துவம். ஏற்கனவே சுக்கிரன் குரு சேருவதால் உண்டாகக்கூடிய ஒரு நிலை, அதை போலவே பௌர்ணமி சந்திரன் சுக்கிரனை பார்ப்பதால் உண்டாகக்கூடிய சுக்கிரன் அமைப்பு. சுக்கிரன் குரு இணைவை பற்றி முக்கியமாக சொல்லிவிட்டேன். சுக்கிரனும் குருவும் 2 மாபெரும் சுவர்கள் இணைவதால் எத்தகைய தன்மை இருக்குன்றதை போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் எடுத்துக்கிட்டால் சுக்கிரனுடைய சுபத்துவம், சுக்கிரனுடைய பரிவர்த்தனை. ஏன்னா குரு கூட அடிக்கடி பரிவர்த்தனை பண்ணுற கிரகம் கிடையாது. ஆனால் சுக்கிரன் அடிக்கடி பரிவர்த்தனை ஆகின்ற கிரகம். ஏனென்றால் புதனும் அவரை அருகருகே வருவார்கள். வருடத்தில் 2 முறைகள், ஒரு வருடத்தின் 2 முறைகள் அவர்கள் நிச்சயமாக பரிவர்த்தனையாகின்ற ஒரு அமைப்பு இருக்கும். அதாவது கன்னியிலும் துலாத்திலும் மிதுனத்திலும் ரிஷபத்திலும் இவர்களுடைய பரிவர்த்தனை ஆகக்கூடிய ஒரு நிலைமையும், பார்வையை விட இருப்பு என்பது சுப கிரகங்களின் பார்வையை விட சுப கிரகங்களின் இருப்பு என்பது சற்று குறைவான தன்மை அப்படிங்கிறத உணர்த்தவும் இப்போது சுக்கிரனுடைய 3ஆம் நிலை சுபத்துவத்தை பற்றி பார்க்கலாம். அதாவது இந்த சுபத்துவ தன்மையில் சில விஷயங்களை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சுப கிரகங்கள் ஒரு இடத்தில் இருந்து சுபத்துவப்படுத்துவதை விட பார்த்து சுபத்துவப்படுத்துவது என்பது மிக அதிகமான ஒன்று. அதை போலவே கிரகங்களையும் ஒரு பாவகத்தை பார்க்கின்ற கிரகம், ஒரு கிரகத்தை பார்க்கின்ற கிரகம் அதிக சுபத்துவத்தை, ஒரு சுப கிரகம் தான் இருக்கும் வீட்டை விட பார்க்கும் வீடுகளை அதிகமாக வலிமைப்படுத்தும். தான் இணையும் கிரகத்தை விட தான் பார்க்கும் கிரகத்தை அதிகமாக சுபத்துவப்படுத்தும், வலிமைப்படுத்தும், சுபத்துவப்படுத்தும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா போறோம். இப்போது அந்த அமைப்புல சுக்கிரன் எப்போது 3ஆம் நிலை சுபத்துவத்தை அடைகிறார் அப்படின்னா, வளர்பிறை சந்திரன் பௌர்ணமி சந்திரனோடு இணையும் பொழுது. வளர்பிறை சந்திரன் தான். இப்ப பௌர்ணமி சந்திரனோடு சுக்கிரன் அவர் இணைகின்ற அமைப்பு கிடையாது. வளர்பிறை, ஏன்னா சூரியன் புதன் சுக்கிரன் 3ம் அருகருகே வரக்கூடிய ஒரு நிலைமைகள் உண்டு. சூரியனும் புதனும் சுக்கிரனும் அருகருகே வரக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறது. அப்போ அந்த அமைப்பில் சுக்கிரன் எப்பொழுதெல்லாம் சந்திரனோடு இணைகிறாரோ அவர் அப்போது வளர்பிறை நிலையில் அமாவாசையை விட்டு வெளியே வருகின்ற நிலைமையில், அல்லது நாம் சொல்வதைப் போல சற்று ஒளித்தன்மையோடு இருக்கிறாரோ அந்த நிலைமை சுக்கிரனை சற்று சுபத்துவப்படுத்தும். அமாவாசையை விட்டு விலகிய அமைப்பில் இருக்கக்கூடிய சந்திரன் சுக்கிரனோடு சில நிலைகளில் பார்த்தீங்கன்னா சூரியனை விட்டு அதிக தூரம் விலகி, புதனை விட்டு அதிக தூரம் விலகி சுக்கிரன் வருவார் இல்லையா? இது போன்ற அரிதான நிலைகளில் அமாவாசையை தாண்டிய சந்திரன் சுக்கிரனோடு இணையும் பொழுது ஒரு மிகப்பெரிய நல்ல மேன்மை அவருக்கு இருக்கும். அமாவாசையை விட்டு தாண்டிடணும். சுக்கிரன் முன்னால் போய் கொண்டிருப்பார், சந்திரனும் முன்னால் வந்துவிட வேண்டும், பின்னால சூரியன் இருக்கணும். இது போன்ற நிலைமைகள் இப்போது இங்கே நான் போட்டிருக்கின்ற இந்த வீடியோவில் இது பற்றின அமைப்பு உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த அமைப்பின்படி ராசி கட்டம் வந்திருக்கிறது. ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா புதனும் சுக்கிரனும், அதாவது இந்த கட்டத்தில் புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார்கள். இப்போ இந்த புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனையின் மூலம் அவர் திரும்ப சுக்கிரன் அதே இடத்திற்கு போவது ஒரு நல்ல நிலைமை. பொதுவாகவே சனியின் வீட்டில் இருக்கின்ற சந்திரன் சற்று குறைவான தன்மையுடையவர் தான்றதை அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். ஆயினும் இங்கே மகரத்திலோ கும்பத்திலோ, மகர கும்பத்தில் சுக்கிரன் போடப்பட்டிருக்கிறார். மகர கும்பத்தில் போடப்பட்டிருக்கிற சுக்கிரனோடு தனுசுல சூரியன் போடப்பட்டிருக்கிறார். அதாவது இது வளர்பிறை சந்திரனுடைய நிலையை காட்டுகிறது. இந்த வளர்பிறை சந்திரனுடைய நிலை தனுசுவிலோ அல்லது மகரத்திலோ சூரியன் இருந்து வளர்பிறை நிலையில் அமாவாசையை தாண்டிவிட்ட சந்திரன் சுக்கிரனோடு இணைவது 3ஆம் நிலை சுபத்துவமாக இருக்கும். இதற்கு முன் 2 தடவை சொன்ன வீடியோவில் எப்பொழுதெல்லாம் சுக்கிரன் சுபத்துவமாகிறார்னா அந்த பரிவர்த்தனை அமைப்புகள் அவருக்கு மட்டுமே உரித்தான ஒன்று. அவரும் புதனும் அருகருகே வரக்கூடிய சூழல் அல்ல. அவர் கடுமையான ஒரு பரிவர்த்தனை அமைப்புகள் வருஷத்துக்கு 2 தடவை ஆவார். அப்போது இங்கே நீச்சம் என்று கூட எடுக்க தேவையில்லை. இந்த கட்டத்தில் என்ன சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், புதனும் சுக்கிரனும் கன்னியில் ரிஷபத்தில் பரிவர்த்தனை இருக்கும்போது அவர் இங்கே கன்னியில் நீச்ச நிலையில் இருப்பார். நீச்சம் என்பது ஒரு வகையில் பாபத்துவம், சுபத்துவமே அல்ல. கடைநிலை பாபத்துவம் என்பதை அடிக்கடி சொல்லி வருகிறேன். கடைநிலை பாபத்துவம். ஆனால் இங்கே பரிவர்த்தனை அடைந்தவர் சுபத்துவம் அடைவார்.
இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். இங்கே சுக்கிரன் நீச்சம் அடைந்திருக்கிறார் இல்லை, கண்டிப்பாக திரும்ப அவர் துலாம் ராசிக்கே வந்து விட்டார். ஆனால் கன்னியில் சுபத்துவமாக இருக்கிறார், அதான் உண்மை. ஜோதிடம் சற்று குழப்பக்கூடிய இடங்கள்ல இதுவும் ஒன்று. மகர கும்பத்தில் சந்திரனோடு இணைந்திருக்கிறார். அங்கே சூரியன் தனுசில் இருக்கலாம் அல்லது மகரத்தில் இருக்கலாம். அப்போ அந்த தனுசு மகரத்தில் இருக்கும்போது ஒரு 2-3 நாட்களுக்குள்ள அமாவாசையை விட்டு வெளிவந்த நிலையில சுக்கிரனோடு இணைந்திருக்கும் போது வளர்பிறை சந்திரனோடு இணைந்திருக்கிறார் அப்படிங்கிற தன்மையில நிச்சயமாக அங்கே சுக்கிரனுக்கு சுபத்துவ அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். இப்போது சுக்கிரனின் சுபத்துவம் 4வது நிலையை சொல்கிறேன். இப்போ 4வது நிலைக்கு வந்துருங்க. இப்போ அந்த 4வது நிலையில இப்போது காட்டப்பட்டிருக்கின்ற கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ஆட்சி உச்சமாக இருக்கிறார். இப்போது சுக்கிரனின் சுபத்துவம் 4ஆம் நிலை. சுக்கிரன் மீனத்தில் உச்சமாக இருக்கிறார், ரிஷபத்தில் ஆட்சியாக இருக்கிறார், துலாத்தில் மூலத்திரிகோண அமைப்பில் இருக்கிறார். இந்த 3 நிலைகளில் இருக்கின்ற சுக்கிரனை குரு பார்க்கிறார். குரு பார்ப்பது இணைவதை விட சுபத்துவப்படுத்தும். இதுல ஒரு பார்வை அமைப்பு இருக்கிறது. குருவும் உச்சமாக இருந்து பார்க்கிறார், சுக்கிரனும் உச்சமாக இருந்து பார்க்கப்படுகிறார். இந்த அமைப்பு நல்லது அல்ல. சுக்கிரனுடைய சுபத்துவ அமைப்புல இந்த அமைப்பு நல்ல அமைப்பு நிச்சயமாக கிடையாது. இந்த நிலையை பார்த்தீர்களேயானால் துலாத்தில் மூலத்திரிகோண அமைப்பில் இருக்கக்கூடிய சுக்கிரனை மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பார்ப்பது மிகவும் விசேஷம். இதுல என்ன ஒண்ணு, இந்த திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய அமைப்பு சமசப்தமமாக குருவும் சுக்கிரனும் பார்த்து கொண்டிருக்கின்ற நிலையில இணைவுக்கு அடுத்த நிலை வந்து விடுகிறது. இதுல உள்ள ஒரு நுண்ணிய விளக்கம், குரு சுக்கிரன், சுக்கிரன் இங்கே குருவின் இணைவால் தொடர்பால் பார்வையால் சுபத்துவம் அடைகிறார். இதுல உள்ள நுண்ணிய வேறுபாடுகள். சுக்கிரனின் சுபத்துவம் 4ஆம் நிலை அமைப்பு, தலையை சுற்றுகின்ற ஒரு அமைப்பு. ஆனாலும் பலன்களை துல்லியமாக அறிவதற்கான சில நிலைகள். துலாத்தில் சுக்கிரன் மூலத்திரிகோண அமைப்பில் இருக்கிறார். அங்கே மிதுனத்தில் குரு இருந்து, இப்போது திரையில் தெரிகின்ற ராசி கட்டம், அங்கே மிதுனத்தில் குரு இருந்து சுக்கிரனை பார்க்கிறார். இது ஒரு வகையில் சுக்கிரனை அதிக சுபத்துவம் அடைய செய்கின்ற ஒரு அமைப்பு. இங்கே தாம்பத்திய சுக குறைபாடுகளோ புத்திரபாக்கிய குறைபாடுகளோ இங்கே வரப்போவதே இல்லை. ஏனென்றால் குரு தன்னுடைய அதிவிசேஷ 5ஆம் பார்வையால், அவர் அங்கே பகைவீடாக இருந்தாலும் கூட அதிவிசேஷ 5ஆம் பார்வையால் இன்னொரு இயற்கை சுவரான சுக்கிரனை பார்த்து சுக்கிரனின் காரகங்களை அதிகமாக தரச் சொல்லி தூண்டக்கூடிய ஒரு தன்மை இது. சுக்கிரனுடைய காரகங்களை மிக அதிகமாக தரச் சொல்லி தூண்டக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அமைப்பு. அதாவது துலாத்தில் இருக்கின்ற சுக்கிரனை 5ஆம் பார்வையா, 5, 9 எப்படி வேணாலும் பார்த்துங்க. இப்போ 9ஆம் பார்வையாக கூட பார்க்கறதா நீங்க எடுத்துக்கலாம். 9ஆம் பார்வையாக கும்பத்திலிருந்து பார்த்தால் அவருக்கு அந்த 9ஆம் பார்வை இருக்கும். ஆக துலாத்தில் இருக்கின்ற மேஷத்திலிருந்து பார்த்தால் குரு சுக்கிர அமைப்பு சற்று நான் ஏற்கனவே சொன்ன அந்த புத்திர பாக்கிய கெடுதல், தாம்பத்திய சுக கெடுதல் வந்துவிடும். சமசப்தம பார்வையில் அந்த அமைப்பு நிச்சயமாக உண்டு. எப்படி நான் குரு சுக்கிர இணைவிற்கு சில விஷயங்கள லக்ன ரீதியாக நீங்கள் யார் பகை வீட்டில் இருக்கிறார்கள், யார் நட்பு வீட்டில் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து அங்கே பலனெடுக்க வேண்டும் என்பதை சொன்னதைப் போல இப்போது 4வதாக திரையில் காட்டப்பட்டிருக்கின்ற இந்த அமைப்பில் குரு சுக்கிர சமசப்தம பார்வை கூடவே கூடாது. இங்கே குருவும் சுக்கிரனும் சுபத்துவம் அடைகிறார்கள் என்றாலும் கூட தன்னுடைய உயிர் காரகத்துவத்தை சமசப்தமமாக பார்த்து கொள்ளும் நிலையில யாரோ ஒருவர் கூடுதலாக தர மறுக்கிறார், தர இயலாத நிலைமைக்கு வந்துடுறார்ன்றது உண்மை. இதையும் நீங்கள் குரு சுக்கிர பார்வைகள் இருக்கின்ற ஜாதகத்தில் நீங்க உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். நான் உறுதிப்படுத்தி கொள்ளாத மிகவும் ஒரு ஆய்வு நோக்கில் ஒப்புமையாக ஆய்வு நோக்கில் அறியாத ஒன்றை என்னை பின்பற்றுகிறவர்களுக்கு நான் சொல்வதே இல்லை. உங்க அமைப்புல இது கொஞ்சம் குழப்புகின்ற ஒரு சமாச்சாரமாக இருந்தாலும் தெரிந்த ஜாதகங்களை பாருங்க, கரெக்டா இருக்கும். சில ஜாதகங்கள்கிட்ட வெளிப்படையா கேட்டீங்கன்னாலும் அவங்க உண்மையை ஒத்துக்குவாங்க. சரி, இந்த அமைப்புல இப்போது நான் காட்டியிருக்கிறது சமசப்தம அமைப்பு அல்ல. இங்கே துலாத்தில் இருக்கின்ற சுக்கிரனை மிதுனத்தில் இருக்கின்ற குரு 5ஆம் பார்வையாக பார்க்கிறார். ஒருவேளை கும்பத்தில் இருந்தால் 9ஆம் பார்வையாக பார்ப்பார். அப்போது சுக்கிரனின் சுபத்துவம் கூடுதலாக இருக்கும். இது 4ஆம் நிலை சுபத்துவம்.
வளர்பிறை சந்திரனோடு இணைவதை விட சற்று குறைவான சுபத்துவம் தான். ஏனென்றால் இருவரும் எதிர்த்தன்மை உள்ள கிரகம். குருவின் பார்வை ஏற்கனவே அவர் அங்கே சுவராக இருக்கிறார், அதிக சுபத்துவம். இதை நான் நிறைய இடத்துல உணர்ந்திருக்கிறேன். சந்திரனோடு இருக்கின்ற ஓரளவுக்காவது இணக்கம். ஏன்னா சந்திரன் எதிரி, இவர் ஜென்ம விரோதின்னு வந்துடும். சந்திரன் சுக்கிரனுக்கு அறிவிக்கப்பட்ட எதிரி, குரு ஜென்ம விரோதி. எதிரிக்கும் ஜென்ம விரோதிக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா? அப்ப துலாத்தில் இருக்கின்ற சுக்கிரனை 5, 9ஆம் பார்வைகளால் குருவால் பார்க்கப்படும் போது அதுவும் ஒரு விதமான நல்ல சுபத்துவ நிலை ஆகிவிடும். அதை போலவே அடுத்த நிலையாக இங்கே காட்டியிருக்கிறது, ரிஷபத்தில் இருக்கின்ற சுக்கிரனை, ஆட்சி நிலையில் இருக்கின்ற சுக்கிரனை இங்கே 9ஆம் பார்வையாக இவர் இங்கே பார்க்கிறார். 9ஆம் பார்வையாக குரு பார்க்கிறார். இவர் 5ஆம் பார்வையாக பார்க்க வேண்டுமெனில் மகரத்தில் நீச்சமாகி பார்ப்பார். ஆக அந்த 5, 9 2 பார்வைகளையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். குருவை சுக்கிரன் 9, 5 பார்வைகளால் பார்ப்பது நல்லது. அது சுக்கிரனின் 4ஆம் நிலை சுபத்துவமாக இருக்கும். அந்த எந்த வீடுன்றதை பொருத்தி பார்த்தீங்கன்னா இதற்கான பலன்கள் கண்டிப்பாக தெரியும். சுக்கிரன் அதிக சுபத்துவத்தை அடைவார். அதிக சுபத்துவத்தை அடையும் போது தன்னுடைய கலைகள், பெண்கள், வெள்ளை நிறம், வெள்ளி, கப்பல், உல்லாசம், கலைகள், அலங்காரம், அனைத்து அமைப்புகளிலும் தன்னுடைய காரகத்தின் வழியே ஜாதகருக்கு பொருள் தருவார். இப்போது சுபத்துவத்தின் இறுதி நிலையாக உச்ச சுக்கிரனை உச்ச குரு பார்க்கிறார். இங்கே சுத்தமா அவருடைய உச்சத்தன்மை வலுவிழந்துருதுன்றதுக்காக அந்த இடத்துல சொல்லி காட்டுறேன். சுக்கிரனுடைய 4ஆம் நிலை அமைப்புன்னு இதை சொல்லிட்டேன்னா, இங்கே உச்சன் பார்த்த காரணத்தினால் அந்த பலன் வந்துடும். ஆயினும் உச்சன் பார்த்தால் பிச்சையும் கிடைக்காதுன்றதுலாம் சும்மா எதுகமோனிக்காக சொல்லப்பட்ட அமைப்புகள். சுக்கிரன் உச்சமாக இருக்கின்ற நிலைமையில மிக உயர்நிலை அமைப்புகளை தருவார். தன்னுடைய காரகத்துவனின் மூலமாக சொகுசு வாழ்க்கை, நல்ல தாராளமான செலவு பண்ணக்கூடிய அளவிற்கு பணம், தனலாபங்கள், அனைத்து அமைப்புகளையும் கொடுப்பார். ஆனால் குருவால் பார்க்கப்பட்டு விட்டால் அந்த தன்மைகள் குறையும், ஆனால் கிடைக்கும். அதுதான் 4ஆம் நிலை சுபத்துவம். இங்க உச்ச சுக்கிரனை உச்ச குரு பார்க்கிறார். குரு எந்த வகையிலையும் பலவீனப்படலை. கடக குரு என்பது மிக மகத்தான பௌர்ணமி சந்திரனுக்கு இணையான மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்போடு இருக்கக்கூடிய சகல தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கடக குரு என்பது. ஆனால் இங்கே உச்ச குரு உச்ச சுக்கிரனை பார்க்கிறார். உச்சன் பார்ப்பதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பு இங்கே கெடும். உதாரணமாக கடக குரு மகர செவ்வாய் இருவருமே கெடுவார்கள். இருவருமே தன்னுடைய பலத்தை இழக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். கடக குரு கடக செவ்வாய் அமைப்போல பார்த்தீங்கன்னா ஆண் வாரிசு தோஷம்லாம் வந்துடும். நீங்கள் அறிஞ்ச ஜாதகத்திலாம் பாருங்கள், உச்சகுரு வலுவிழந்தால் ஆண் வாரிசு தோஷம் இருக்கும். கேது கூட சேர்றது அவர் வலுவிழக்கிறது இல்லை. அது கேள யோகம் என்கின்ற உயரிய யோக அமைப்பு. கடக குரு மகர செவ்வாய். குருவின் முக்கியமான காரகத்துவம், உயிர் காரகத்துவம் என்ன? குழந்தைகள், ஆண் குழந்தைகள். புத்திரகாரகன்னாலும் புத்திரகாரகன்றதே புத்திரம் என்பதே ஆணைத்தான் குறிக்கும் ஜோதிடத்தில். இன்றைக்கும் வாரிசு என்பது ஆணாகத்தான் கருதப்படுகிறது. பெண் அடுத்த வீட்டிற்கு போகும் பெண்ணாகத்தான், சுமையாகத்தான் கருதப்படுகிறாள். கடந்த 30 ஆண்டுகளில் வேணா பெண்ணை பற்றிய ஒரு மதிப்பீடு மாறி இருக்குதுன்னு சொல்லிடலாம். ஆயினும் மரபு ரீதியாக, ஜீன் ரீதியாக ஆணின் வாரிசு எனப்படும் போது இன்னொரு ஆணாகத்தான் கருதப்படுகிறான். அப்பாவுடைய வாரிசு, அப்பாவை தான் இனிஷியலாக போடுறோம், அம்மாவை போடுறதில்லை. இப்போ தான் நம்ம சில பழக்க வழக்கங்களை மாற்றி கொண்டு வந்திருக்கிறோம். ஆகவே இந்த கடக குரு மகர செவ்வாய் இந்த அமைப்புல பார்த்தீங்கன்னா குருவின் முக்கியமான காரகத்துவமான, உயிர் காரகத்துவமான ஆண் வாரிசு அடிபட்டிருக்கும். இப்படி அடிபடலை, செவ்வாய் பலவீனமாக இருக்கிறார். உச்சனாகிய செவ்வாய் அங்கே பலவீனப்பட்டு பார்க்கிறார். ஆனால் நேருக்கு நேரம் பார்க்குற பார்வையெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் உச்சனுடைய அமைப்பு. குரு ஜடக்காரகத்தை, பொருள் வரவை தாராளமாக கொடுப்பார். எப்பவுமே இந்த மாதிரியான அமைப்புகளில் கிரகங்கள் பலவீனமான உயிர் காரகத்துவத்தை பறிக்கும் அப்படிங்கிறத தான் நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே உச்சன் பார்த்தால் என்ன நடக்கும்? இரு உச்சர்களுடைய இந்த அமைப்பு, காரக அமைப்பு, உயிர்காரக அமைப்பு பாதிக்கப்படும் அப்படிங்கிறத மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஜடக்காரகத்துவம் என்பது பாதிக்கப்படாமல் அது ஒரு சரளமான போக்கிலே இருக்கும். இந்த உயிர்காரகத்துவம், ஜடக்காரகத்துவம் என்பதை மட்டும் மிக தெளிவாக நீங்கள் புரிந்து கொண்டால் ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும். சரி, இங்கே பார்த்தீங்கன்னா உச்ச சுக்கிரன், உச்ச குரு பார்க்கிறார். சுக்கிரனுடைய வலு மட்டும்தான் பறிக்கப்படுகிறது.
கண்டிப்பாக குருவின் வலு பறிக்கப்படவில்லை. அப்ப இந்த நிலைமையில சுக்கிரன் அங்கே 4ஆம் இடத்து சுபத்துவ நிலையை அடைந்து விடுவார். கடைநிலை சுபத்துவம். ஏன் இங்க 4ஆம் இடத்துன்றத ஒரு ஸ்பெசிபிக்கா சொல்றேன் அப்படின்னு சொன்னா, உச்ச சுக்கிரன் என்பது முதன்மை சுபத்துவம் இல்லையா? ஏற்கனவே பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை அமைப்புகள் இருக்கும்போது எவ்வளவு பெரிய உயர்நிலையாக அவர் இருப்பார்ன்றதை சொல்லியிருக்கிறோம் இல்லையா? கூடுதல் நிலையாக சொல்லியிருக்கிறோம் இல்லையா? அத்தனையும் இங்கே கெடும். ஆக இங்கே சுக்கிரனை குரு பார்த்துட்டா என்ன நடக்கும்? பெண் சுகம், உயிர்காரகத்துவமான கலத்திரம், பெண்கள், பெண்ணுக்கு ஆணும் ஆணுக்கு பெண்ணும், தாம்பத்திய சுகம் என்று சொல்லப்படக்கூடிய காமம், உயிர் அமைப்புகள், இதை சுக்கிரன் பாதிப்பார். மற்றபடி மிகப்பெரிய பங்களா, மிகப்பெரிய சொகுசு வாழ்க்கை, இந்த மாதிரியான ஜடக்காரகத்துவங்கள் வேறு என்ன பிற சுக்கிரனுடைய பாவத்துவ அமைப்புகளுக்கு ஏற்ப குறையும். உச்ச சுக்கிரனை உச்சகுரு பார்த்தால் என்ன நடக்கும்? தாம்பத்திய சுகத்தை தரக்கூடிய சில அமைப்புகள் பாதிக்கப்படும். அவைகள் உயிர்காரகத்துவம், காசு கொடுத்து வாங்க முடியாதவை. உல்லாசம் என்பதை காசு கொடுத்து வாங்கிவிடலாம், மனைவியை காசு கொடுத்து வாங்கிவிட முடியாது. உடன் உறவுகளை காசு கொடுத்து வாங்கிவிட முடியாது. ஆக உயிர்காரகத்துவ அமைப்புகள் இங்கே குறைவுபடும். உச்ச சுக்கிரன் தர வேண்டிய அமைப்பு இருக்காது. உயிர்காரகத்துவ அமைப்புல உச்ச சுக்கிரன் மிக நல்ல மனைவியை தருவார். கலத்திரம், வலுத்த ஒரு அமைப்பு, மனைவி வழி நன்மைகளை தருவார். மனைவிக்கு பிறகு மட்டுமே நன்மைகள். கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா இருக்க மாட்டார். மனைவிக்கு பிறகு நன்மைகள், மனைவியால் நன்மைகள், மனைவி வழியே நன்மைகள். அவ்வளவுதான். எப்படி வேணாலும் அர்த்தத்தை பார்த்துக்கங்க, எப்படி வேண்டுமானாலும் இதை பொருத்தி பார்த்து கொள்ளலாம். ஆக இந்த அமைப்புகள் உச்ச சுக்கிரனை உச்சகுரு பார்ப்பதால் குறைவுபடும். மற்றபடி சுக்கிரன் தரக்கூடிய அலங்காரம், போஜன பிரியன், உல்லாச பிரியன், அலங்கார பிரியன், அப்படி இப்படின்னு சொன்னோம். சென்ட் அடிச்சுக்க பிரியப்படுறவன், அலங்காரம் பண்ணிக்கிறவன், ஜல்சாவா இருக்கிறவன், தண்ணி மாதிரி செலவு பண்றவன், உச்ச சுக்கிரனால் கிடைக்கக்கூடிய அத்தனை சுகங்களையும் அனுபவிக்கிறவன், நல்ல வீடு உடையவன், நல்ல வாகனம் உடையவன், இந்த மாதிரியான அத்தனை அமைப்புகளும் இங்கே ஒரு வலுவாக சற்று குறைந்த நிலையில் இருக்கும். ஆயினும் அங்கே உச்ச வலு இருக்கும். சுத்தமா சுக்கிரன் உச்ச நிலையை இழந்து விட்டார் அப்படின்னு எடுக்கக்கூடாது. இதில் உள்ள படிநிலை வித்தியாசங்களை நீங்க போக போக இந்த உச்சகுரு உச்ச சுக்கிரனுடைய அமைப்புகளை கண்டிப்பாக போக போக உங்களால புரிஞ்சிக்க முடியும். ஆகவே அடுத்தது பாவத்துவ வீடியோவாக போட்டு விடலாம். இப்போது இந்த நிலையில சுக்கிரனுடைய ஒரு சுருக்கமான தன்மைகளை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். குரு சுபத்துவப்படுத்துவதை விட 50% சுக்கிரன் சுபத்துவப்படுத்துவார். உச்ச சுக்கிரனுக்குள்ள அமைப்பு, உச்ச குருவிற்குள்ள அமைப்பை முதல் வீடியோவிலேயே சொல்லிவிட்டேன். ஆக சுக்கிரனும் ஒரு முக்கியமான கிரகம் அப்படிங்கிற அமைப்புல இவரும் பாதிக்கப்பட்டிருக்க கூடாது. அப்படி பாதிக்கப்பட்டிருந்தால் எத்தகைய தன்மையில் இருப்பார் அப்படிங்கிறதையும் இந்த நிலைமை. எந்த நேரத்திலும் சுக்கிரன் ஒரு உச்ச சுக்கிரனா 6 டிகிரிக்கு உள்ள சூரியனோட அஸ்தங்கம் ஆயிடக்கூடாது. 6 டிகிரிக்குள்ள சூரியனோட அஸ்தங்கம் அடைஞ்சாலே அவர் வலிமையை இழக்கப் போகிறார் என்ற அர்த்தம், அவர் உச்சனாக இருந்தாலும் கூட. ஆக சுக்கிரன் எப்பொழுதெல்லாம் தனித்த புதனோட அந்த நிலையை நான் காட்டல. புதனும் சுக்கிரனும் அது ஒரு முக்கியமான, இது வரைக்கும் படமாக கூட காட்டல. புதனோடு சுக்கிரன் இணையும் போது அவருடைய சுபத்துவம் அதிகமாகுமே தவிர குறையாது. ஏன் அப்படின்னா அதை ஒரு வீடியோவா காட்டல, ராசிக்க மட்டமா காட்டல. இப்ப நான் சொல்லிடுறேன். புதனும் சுக்கிரனும் அவர்கள் மட்டும் இணைந்திருக்கும் போது புதனுக்கும் வலு, சுக்கிரனுக்கும் வலு. யாருக்கு யாரால் வலு அப்படின்லாம் கேட்கக்கூடாது. 2 பேரும் ஃப்ரெண்டு, 2 பேரும் நல்ல ஒரு வெல் டு டூ செட்டில்டு, 2 பேரும் ஒரு இடத்துல இருக்கிறீங்க, நீ பெரியாளா நான் பெரியாளான்னு கேட்கக்கூடாது. புதனும் சுக்கிரனும் தனித்திருக்கும் பொழுது புதனுக்கும் சுக்கிரனுக்கும் மேன்மையான அமைப்புகள் இருக்கும், எந்த பாவகமாக இருந்தாலும். இதுல என்ன அப்படின்னு சொன்னா, தனித்திருக்கின்ற புதன் சுவர் இல்லையா, அப்ப சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கின்ற புதன் தனித்திருக்கிறார் அப்படிங்கிற நிலைமையில சுவரோடு சேர்ந்த சுவராக சுக்கிரன் வலுப்பெறுவார். இங்கே சூரியன் விடக்கூடாது. முக்கூட்டு கிரகங்களான சூரியன் புதன் சுக்கிரன் அமைப்பில் சுக்கிரன் சூரியனை தவிர்த்து புதனோடு மட்டும் இணைந்திருக்கின்ற நேரங்களில் வலுவான ஒரு அமைப்பில் இருப்பார். அவரும் கோணங்கள்ல இருந்தால், இந்த அமைப்பு 5, 9ஆம் இடங்களோடு சேர்ந்திருந்தால் சுக்கிரனுக்கு கூடுதல் பலம் இருக்கும். இது புதன் தசையமும் சுக்கிர தசையமும் மிகப்பெரிய வலுவிற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு. ஆகவே இதை கொண்டு வரல. ஏன்னா எப்பவுமே அந்த அமைப்புகள் நடந்து கொண்டே இருக்கும். சூரியன் சற்று முன்னே போய்விட்டால் அல்லது பின்னேறி விட்டால் புதனும் சுக்கிரனும் தனித்த நிலையில் இருப்பார்கள். அப்படி தனித்த நிலையில் இருக்கும்போது மிகப்பெரிய நல்ல அமைப்பை இருவருமே பெறுவார்கள். இதை நான் புதனுடைய சுபத்துவ அமைப்புகளை சொல்லியிருக்கிறேன் பாருங்க. அதனால இதை நான் சொல்லலை. இரட்டை கிரகங்கள் இணைவு நிலையை நான் புதனுடைய அமைப்புல சொல்லியிருக்கிறேன். அதனால இங்கே இதை நான் சொல்லலை.
ஆகவே இந்த தன்மையையும் நீங்கள் தாராளமாக புரிந்து கொள்ளலாம். புதன் சுக்கிரன் இருவரும் இணைந்திருக்கும் போது தனித்திருக்கும் புதனோடு சுக்கிரன் இணைகிறார். சுக்கிரனோடு இணைஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் இரட்டை நிலையாகிறார். இங்கே இருக்கிறார் சுக்கிரன், அவரோட சேர போறார். அப்படிங்கிற போது இணைவுக்கு அப்புறம் தான் சுபரோடு இணைந்த சுபரான புதன் அப்படின்னு வரும். தனித்த புதனோடு இணைகிறவர் மிகப்பெரிய சுபர்னு வரும். ஆக அந்த அமைப்புல புதனும் சுக்கிரனும் அத்தியந்திய ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ளக்கூடிய சுபர்கள் என்பதால், நண்பர்கள் என்பதால், அவர்களுடைய புதன் சுக்கிரன் இணைவும் மிகப்பெரிய நல்ல ஒரு மாண்பினை சுபத்துவத்தினை இவருக்கு தரும், சுக்கிரனுக்கும் தரும். புதன்ல அதை பற்றி ஏற்கனவே பேசிட்டோம். ஆகவே இந்த அமைப்போட மட்டும் புரிஞ்சுக்கிட்டு சுக்கிரன் எந்த நிலையில் கூடுதல் சுபத்துவத்தை அடைவார்ன்றதை இப்போ படிநிலைய வரிசைகள்லாம் சொல்லிட்டேன். அடுத்த வீடியோ, நாளைய வீடியோவை ஏற்கனவே கொஞ்சம் வீடியோகள் 2-3 போடலை, பெண்டிங் இருக்குது. இந்த மாதத்துக்குள்ள அதையும் சேர்த்து முடிச்சிடலாம். ஆக இந்த அமைப்பின்படி புதனின் சுபத்துவ படிநிலைகளுக்கு அடுத்த வீடியோவில் பாவத்துவமாக எப்படி எந்த நிலையில் எந்த கிரகங்களோடு இணையும் போது சுக்கிரனின் அனைத்து தன்மைகளும் கிடைக்காமல் போய்விடும் அப்படிங்கிற ஒரு பாவத்துவ தன்மையை அடுத்து பார்க்கலாம். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.